வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்மா இஸ் அ பூமராங், வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ அதே மாதிரி ஒரு விஷயந்தான் விஜய் சேதுபதிக்கும் விஜய் பார்வதிக்கும் மத்தியில் நடந்திருக்கு. அதாவது யார் வாயால் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு எவிக் பண்ணி சொன்னாரோ அவர் வாயாலேயே பார்வதிக்குன்னு ஹேட்டர்ஸ் இருப்பீங்கள்ல, அவங்க வந்து பார்வதியை இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, பார்வதியோ இந்த சீரீஸில் நானே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன். நாம் பார்த்த பார்வதியா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி வந்து பார்வதிக்கிட்ட நான் வீக்லி பேசி பேசி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து பார்வதி பற்றி நிறைய விஷயங்கள் அந்த காட்டன் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பார். அது மட்டும் கிடையாது, அந்த இதில் தான் ஜியோ ஹாட்ஸ்டாரோட எல்லா ஹெட்டுமே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இன்றைக்கி யார் வாயால் இன்றைக்கி ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனாங்களோ அவர் வாயாலே புகழ்ந்து தள்ளுற மாதிரி ஒரு எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டன் ப்ரெஸ் மீட்டில் விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீக்லி பார்வதிக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட மட்டும் பேசுவேன். அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பிஹேவியரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் ட்ரை பண்ணி தோற்று போனது நான் தான். அந்த வகையில் ஒரு சின்ன இஷ்யூ நடந்து அவங்க எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. மேபி அந்த எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலே இவங்க இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு பார்வதி மேலே இருக்க அந்த ஒப்பீனியனே இந்த சீரீஸ் பார்த்து எனக்கு அப்படியே மாறிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த கேரக்டருக்கு அப்படியே ரொம்ப ஆப்டான சூட்டபுளான ரோல் அப்படின்னா அது நம்ம பார்வதி தான். ரொம்ப அப்படி கச்சிதமாக பொருந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப சூப்பர்பாக அந்த அந்த ரோலை வந்து ரொம்ப இயல்பாக நடித்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறமேல அது மட்டும் கிடையாது, அவர் பேச என்ன பண்ணியிருப்பாங்க, விஜய் பார்வதி எழுந்திரிச்சு நின்றுருப்பாங்க. அப்போ வந்து வேணாம் பார்வோம், இதெல்லாம் பார்த்தாவே நடிக்கிற மாதிரி தெரியுது, வேண்டாம் கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் விஜய் சேதுபதி பேசும்போதே சில கொஞ்சம் வன்மமாக நிறைய பேசியிருப்பார். இன்னுமா வன்மம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருடைய பேசுகிற அந்த வேலையே அது தெரிஞ்சிருக்கும். என்னதான் அவருடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபை அந்த மாதிரி கிக் பண்ணி வெளியில் தள்ளியிருந்தால் கூட இதை எல்லாருமே இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க. ஐ மீன் அது முடிஞ்சு சாண்ட்ராவே வந்து அவள் சாரி கேட்கும்போது நான் எக்ஸ்கியூஸ் பண்ணியிருக்கணும், அது என்னுடைய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எல்லாருமே இந்த விஷயத்தை இது ஒரு கேம் தான், ஜஸ்ட் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டை வந்து ரிவோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா கூட இன்னும் விஜய் சேதுபதிக்கு அந்த மனசில் இருக்கிற விஷயம் வந்து போகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அவங்க வந்து விஜய் பார்வதியை பற்றி பேசும்போதே அந்த விஷயங்கள் அவரை அறியாமே சில வன்மங்கள் வந்து வெளியில் வந்து விழறதை நம்மளாலேயே பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, விஜய் பார்வதி மாதிரி ஒரு உண்மையிலே செம்ம போல்டான பர்சன் தாங்க. அதாவது ஒரு ரெட் கார்டு வாங்கி பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே ரெட் கார்டு வாங்கி எவிக்டான ஒரு விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வாங்கி இப்போ அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்கும். ஆனால் அதில் ரன்னர் அப் ஆனவங்க, வின்னர் ஆனவங்களாம் இப்போ என்ன கேட்டகரியில் இருக்காங்கன்னே தெரியல. வின்னர் ரொம்ப கிரிஞ்சாலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லை, அரோரா சிங்க்லர்லாம் ரொம்ப மோசமாக தப்பாக இமேஜ் போட்டு அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் அப்படி இருந்துமே அவங்களெல்லாம் பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அரோரா சிங்க்லர் ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே விஜய் பார்வதியை தப்பான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிவிட்டு இந்த பக்கம் அரோரா சிங்க்லரை டைட்டில் வின்னர் அளவுக்கு ஹைப் ஏற்றி விட்டுட்டு ரொம்ப பிக் பாஸ் டீம் வந்து இந்த விஷயத்துக்காக ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாலே நல்லா தெரியுது. அந்த வகையில் விஜய் பார்வதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எவிக்ஷனுக்கு அப்புறமேலு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸு, அவங்களுக்குன்னு அப்புறம் ஒரு ஃபேன்ஸ் மீட்டு இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு எத்தனை ஆட் ஷூட்டு வைப் வித் பாரு அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் அவங்களும் கம்ருதுன்னு பேசுகிற விஷயங்கள் எவ்வளோ வைரலாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபினாலேக்கு பார்வதி சண்டே வந்ததுக்கப்புறம் தான் பிக் பாஸ் ஃபினாலேவே சூடு பிடிச்சது அப்படிங்கிறத விட
டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷ் வந்து எடுத்து போட்ட ரீலே 40 லட்சம் போகும்போது, நம்ம பார்வதி கமருதீன் கப்பலாக எடுத்து போட்ட ரீலு 1 கோடி வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ வந்து மக்களோட அபிப்பிராயம் என்னவா இருந்திருக்குது. ஆனால் அது அப்படியே வந்து மாறிப்போச்சு. கடைசியாக இருந்த 4 பார்ட்டிசிபேண்ட்ஸில் இவங்க தான் வின்னர் அப்படிங்கிறது யாரையுமே இது முடியாது. ஸோ டிசர்விங்கான பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே அந்த டைட்டில் வின்னருக்கு அந்த லாஸ்ட்டாக ஃபில்டர் ஆனவங்க 4 பேருமே டிசர்விங் கிடையாது. அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் திவ்யா கணேஷ் மேபி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. ஆனால் இப்போ அவங்களே ஆட் ஷூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி வந்து அந்த காட்டான் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸுக்கே ஒரு ஐடென்டிட்டி அப்படின்ட்டு விஜய் பார்வதி ஆகிட்டாங்க. அதோடைய ப்ரொடியூசர் வந்து விஜய் சேதுபதியாக இருந்தாலுமே, இன்றைக்கி தான் வாயாலே எவிக் பண்ணின ஒரு பொண்ணையே புகழ்ந்து பேச வேண்டிய ஒரு எம்பாரசிங்கான மொமெண்ட் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் போயிருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னை அறியாமே சில இடங்களில் அவர் வன்மத்தை கக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் அந்த கிளிப்பிங்ஸ் அந்த இதை மட்டும் தனித்தனியாக எடுத்து போட்டிருக்காங்க. அதில் விஜய் பார்வதி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்களா, என்னை பிடிக்காதவங்களுக்கு கூட என்னை பிடிக்கும் அப்படின்னு நான் ஏன் அவ்வளோ போல்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான விஷயமே ஓவர் மேக்கப் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நடிப்பு, ஒரு இயல்பான பொண். அந்த அந்த லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டரை பார்த்தீங்கனாலே ரொம்பவும் ஆப்டாக இருப்பாங்க அந்த ரோலுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னை கஷ்டப்பட்டு நடிக்க வச்சுருக்குறாங்க. அதில் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை என்னுடைய எஃபோர்ட்டை போட்டு நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி அந்த ப்ரெஸ் மீட்டை ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம விஜய் சேதுபதியும் விஜய் பார்வதியும் பக்கத்தில் உட்காந்து பேசின விஷயங்கள் தான் நிறைய கிளிப்பிங்ஸாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்பப்போ விஜய் சேதுபதி பேசின விஷயங்களில் கொஞ்சம் என்னடா பண்ணுறது, அப்படி இதை ப்ரொமோட் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக விஜய் பார்வதிக்கு கொஞ்சம் ஹைப் கொடுத்த மாதிரி நல்லாவே சில விஷயங்களில் சில இடங்களில் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்படி ஒரு பொண்ணு வந்து அது செம்ம அதனுடைய போல்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா எவிக்ட் ஆகி செம்ம நெகட்டிவ் இஷ்யூவில் மாட்டி இன்றைக்கி வெளியில் வந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது பியூரிட்டி அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். சோல் பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் பியூரிட்டி அப்படிங்கிறது விஜய் பார்வதி கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. தனக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கமருதீனை செலக்ட் பண்ணினாங்க. அப்புறம் அங்கேருந்து எவிக்ட் ஆனாங்க. 2 பேருமே டபுள் எவிக்ஷனில் எவிக்ட் ஆகி அதுலேருந்து கிட்டத்தட்ட 1 வீக் அதுலேருந்து 2 பேருமே பெரிய டிப்ரெஷனில் மாட்டினாங்கன்னு சொல்லிட்டு வைபித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த 1 வீக் நமக்கு இருந்த அந்த டிப்ரெஷனுக்கு அதை எது கொடுத்தாலும் அதுமே ஈடாகாது பாரு. நான் வந்து டெய்லி காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு அந்த எவிக்ஷன் தான் ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம என்னடா அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங் வந்து அப்படியே நம்மளை புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி இருந்தது. அந்த ஃபீலிங்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு 1 மந்த் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக கமருதீன் வந்து பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற மற்ற எந்த ஷோஸ் ஆக இருக்கட்டும், அதில் பிக் பாஸில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுமே அந்த பக்கம் கூப்பிட்டாங்க. பட் எக்ஸப்ட் விஜய் பார்வதி அவங்கள தவிர எல்லாருமே ஸ்டார்ட் மியூசிக் அதுக்கப்புறம் விஜய் டிவியில் இருக்கிற ஒவ்வொரு ஷோஸுக்கும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த டீமை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. பட் வந்து அங்கே விஜய் பார்வதி அவங்களுடைய மதரையும் வந்து ரொம்ப டீஸ் பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இவ்வளோ விஷயங்களை தாண்டி இன்றைக்கி ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃபீல்டில் ஒரு தனியாக ஒரு பொண்ணாக நின்றுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.